இங்கே வந்து கன்சிடர்டு n is equal to 12, ரைட். இங்கே வந்து 1 வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு 12 நமக்கு தெரியும். அப்படி நியர்பை இங்கே பக்கத்தில் எழுதுறேன்னா n மைனஸ் ஒன், n மைனஸ் ஒன் என்ன வரும், 12 மைனஸ் ஒன் 11, அதுவும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கா, ரிலேட்டிவ் ப்ரைம் டு 12. ஒன்றுக்கு அடுத்து எந்த நம்பர் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும், 12க்கு 2 வராது, 3 வராது, 4 வராது, 5 இருக்குமா. இப்போ n மைனஸ் 5 போடுங்க. n மைனஸ் 5னா இங்கே 12 மைனஸ் 5, 7 ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கா. 5க்கு அப்புறம் 6 வராது, 7 இங்கே ஆல்ரெடி எழுதிட்டோமா. அப்புறம் 8 வராது, 9 வராது, 10 வராது, 11 ஆல்ரெடி வந்துருச்சா. இந்த டோட்டல் 4 வந்துருச்சா. அப்போது டேக் எனி நம்பர் n கிரேட்டர் தென் 1, அந்த 1 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகேவா. கிரேட்டர் தென் 1, 2ன்னு கூட வச்சுக்கிறோம், இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பர் எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் அந்த நம்பருக்கு 1 ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து n மைனஸ் 1 ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். கரெக்டா. சப்போஸ் 2 ரிலேட்டிவ்லி ப்ரைம், n மைனஸ் 1, n மைனஸ் 1, n எடுத்தா n மைனஸ் 1. சப்போஸ் 2ங்கிறது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சுன்னா, நான் இருந்துச்சுன்னா தான் சொல்கிறேன், ஜென்ரலாக ஒரு நம்பர் பேசுகிறேன், n மைனஸ் 2 என்ன இருக்குன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும். அந்த எண்ணிலேருந்து செப்பரேட் பண்ணிட்டே வாங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது இது பேர் ஆயிருதா. அப்போ எத்தனை நம்பர் நமக்கு இருக்கும், பேர் ஆயிடுது, இங்கே 2 இங்கே 2 இப்படி தானே வரும். அப்போ அது கண்டிப்பாக ஈவன் நம்பராக தானே இருக்கும். ஐ மீன் அதாவது பை ஆஃப் என்னோட எத்தனை நம்பர் வருதுங்கிறது என்னவா இருக்கும், பை ஆஃப் என் என்னவா இருக்கும், அப்போ ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டும் நம்ம பை ஆஃப் என் இஸ் ஈவன் அப்படிங்கிற கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இப்படி தான் வரும். இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது, நம்ம அந்த பை வேல்யூ, அந்த நம்பர் எனக்கு வேணும், பை ஆஃப் எண்ணில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும் பார்க்குறத விட, ரைட். சரி, ஹைலைட் பை ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம அந்த தியரி தீரம்லாம் இன்னும் நான் சொல்லலை, சொல்லாமலே நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக, எப்படி எலிமினேட் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாகவே 2 விதமாக நீங்கள் பார்க்கணும். 100% கரெக்டாக தெரிஞ்சு கொண்டு போய் ஆன்சர் பண்ணுறது ஒரு மெத்தடு, தெரியலைனாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்பர் தியரியில் நிறைய தியரம்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, பட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இதை பார்ப்போம். Given a natural number n greater than 1 such that n minus 1 factorial is congruent to minus 1 mod n. இது நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். கான்க்ரூட்னா என்ன அர்த்தம், கான்க்ரூண்ட் அப்படிங்கிறது மேத்ஸில் நம்பர் தியரியில் ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு வச்சுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 5ங்கிற நம்பரு இப்போ நான் 2ஆல் அதை டிவைட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. 5 வந்து 2ஆக டிவைட் பண்ணாது. எது எனக்கு ரிமைண்டர் வரும், 1 வரும். அப்போ நான் இந்த மாதிரி எழுதலாமா அப்படின்னு பாருங்கள். 5 is congruent 1 mod 2. நிறைய மீனிங் இருக்குது, ஜஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மீனிங் எழுதுறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 5 மைனஸ் 1, எனக்கு 5 2ஆல் டிவைட் பண்ணணும்னா எது இடைஞ்சலாக இருக்குன்னா இந்த 1 தானே இருக்குது. அப்போ இந்த 1 நான் செப்பரேட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த நம்பரை, அதாவது 5 மைனஸ் 1 4 ஆயிருமா. அப்போ 4 வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 வந்து டிவைட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன் ஜென்ரல் இப்போ கான்க்ரூவன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏ இஸ் கான்க்ரூவன்ட் டு பி மாட் எம் அப்படின்னு எழுதணும்னா இந்த m வந்து இந்த m, if one only if this m divides a minus b, அவ்வளோதான். a minus b ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா a minus b is a multiple of m, எல்லாமே ஒன்று தானே, அதை கரஸ்பாண்டிங் ஈக்குவலண்ட் கண்டிஷன்ஸ் தான், அப்படியே வந்துடும், ரைட்டா. அதான் அர்த்தம். சரி, இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். இந்த கொஸ்டினை பார்த்துட்டோம், ஆப்ஷனுக்கு வருவோம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்குரண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த எண், ஸோ கொஸ்டின் வந்து ரிகார்டிங் இந்த எண் தான். ஸோ எண் வந்து எப்படிப்பட்ட எண்ணாக இருக்கும் அப்படி தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏழு என்ன இருக்குன்னா n ஈக்குவல் டு பி பவர் கே. கொஸ்டின் எப்பவுமே ஆப்ஷனோட எல்லாமே எண்டு வரைக்கும் ரீட் பண்ணுங்க, ஏன்னா அது எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இதில் n வந்து பி பவர் கே, வேறு பி இஸ் ப்ரைம் கே கிரேட்டர் தென் 1. அப்போ இது என்ன அர்த்தம், சிம்பிளாக சொன்னால் இது ப்ரைம் பவர், அந்த இதில் கே வந்து கண்டிப்பாக ப்ரைம் பவரில் வரணும்னா கிரேட்டர் தென் 1னா 1க்கு அப்புறம், அதுவும் கூட எக்ஸாக்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அங்கே ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடாது, ஆனால் ப்ரைம் பவராக இருக்கணும், அதான் இந்த ஆப்ஷனுக்கு அர்த்தம் ஏக்கு. சரி, அதே மாதிரி பி வந்து என்ன சொல்கிறாங்க, n ஈக்குவல் டு பிக்யூ. இதிலே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பி அண்ட் கியூ வந்து என்ன ப்ரைம் நம்பராக வேணாலும் இருக்கணும்னு சொல்லலை, டிஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்னா நாட் சேம் இல்லையா, டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரி ப்ரைம் நம்பர் எடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பிக்கும் 2 கியூக்கும் 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்காமல் போட்டுருவோம், அதுக்காக. ஸோ இந்த வேர்டு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். டிஸ்டிங்க்ட் வேர்டு இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி செய்யலாம், பட் இந்த இடத்துல வந்து இருக்குது.
ரைட். அதே மாதிரி அடுத்ததுல என்னன்னா பி இன்டு, அதாவது இது வந்து என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர், அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 3 டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர் இப்படி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தெரியுது. n = p வேர் p இஸ் a பிரைம் நம்பர். ரைட்டா? இப்போ ஆப்ஷன் ஏபிசிக்கும் டிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இதுல ஆட் ஒன் அவுட் அப்படின்னா நீங்க மேலோட்டமா பாருங்க. நான் அந்த கொஸ்டினை வச்சுலாம் அனலைஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் வச்சு பாருங்க. ஏபிசியை பூரா ஒரு கைண்டா சேர்த்துடலாம், ஒரு குரூப்ல சேர்த்துடலாம். டி மட்டும் ஒரு வேற ஒரு இடத்துல இருக்கும். என்னன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர். வெரி குட் வெரி குட். காம்போசிட் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம். ஓகே, அப்ப இது என்னவா ஆயிரும் உங்களுக்கு? இது எல்லாமே காம்போசிட்டா? இது எல்லாமே காம்போசிட். ஆட் ஒன் அவுட் கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஒருவேளை சரியா தெரியலனாலும் கொஞ்சம் இதுதான் ஒன்று வித்தியாசமா இருக்குன்னு மேபி இதை ஒரு கெஸ்ட்ல அடிச்சாலும் கூட கரெக்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாமே காம்போசிட், இது வந்து பிரைம். ரைட்? சரி, இப்போ கரெக்டாக எலிமினேட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, நான் என்ன பண்றேன், கே கருதுன்னு 1 இருக்கணும். அப்போ கே வந்து நான் 2 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் ஏவை செக் பண்றேன், கன்ஃபார்ம் பண்ணல. எலிமினேட் பண்ண ஐ மீன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா நான் எலிமினேட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணுவோம், ஹோல்டில் வச்சிருப்பேன். இப்போ நான் என்ன கன்சிடர் பண்றேன்னா, இந்த எண்ணை வந்து ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறேன். தட் இஸ் கே ஈக்குவல் டு 2. இதையும் செக் பண்ணிங்க. கே ஈக்குவல் டு 2 எடுக்கலாமானா எடுக்கலாம், கெடுதன் 1 தான். அதே மாதிரி இந்த பிக்கு பதிலாக பிரைம் நம்பரா 2 வந்து பிரைம் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே எண் வந்து எனக்கு என்னன்னா 4. அப்படியே இதை தூக்கி என்ன பண்ணுங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ 4 மைனஸ் 1 வருமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு? 4 மைனஸ் 1 3 ஃபேக்டோரியலா? 3 ஃபேக்டோரியல் என்ன வரும் நமக்கு? 6ன்னு வந்துருமா? ரைட்? இந்த பக்கம் பாருங்க, இஸ் கான்க்ரூண்ட் -1 மாட் என்ன வரும்? 4ன்னு வருமா? நீங்க ரொம்ப எக்ஸாக்டாலாம் யோசிக்க வேணாம். ரைட்டா? எக்ஸாக்டா யோசிக்க வேணாம். இந்த -1 இந்த சைடு போனா 7ஆ மாறிடுமா? 7ங்கிறது என்ன நம்பர் ஆயிரும் உங்களுக்கு? ஆட் நம்பர் ஆயிருமா? ஒரு ஆட் நம்பரை 4 டிவைட் பண்ணுமா? எந்த ஆட் நம்பரையாவது 4 டிவைட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாதா? அப்போ இது வந்து எனக்கு கரெக்டா வரல. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் எலிமினேட்டட். ஆப்ஷன் ஏ வந்து நான் எலிமினேட் பண்ணிடுறேன். நம்பர் தியரம் படியெல்லாம் நம்ம போல, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். இதே மாதிரி ஆப்ஷன் பிக்கு வருவோம். சரி, பிக்கும் 2 கியூக்கும் 2 போட்டுடலாமா? அப்படி தோணும் சம்டைம்ஸு. இந்த இடத்துல போடக்கூடாது. எனக்கு கிளியராக என்ன வேர்டு போட்டிருக்கேன்னா டிஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா பிக்கு 2 சின்ன சாய்ஸாகவே எடுத்துக்கிறேன். பிக்கு 2 கியூக்கு 3. சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆப்ஷனில் ஆட் பிரைம் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆட் பிரைம்னா என்ன போடக்கூடாது? 2ங்கிற நம்பர் மட்டும் போடக்கூடாது. அவ்வளவுதான். ஆக்சுவலா 2 தவிர மீதி எல்லாமே ஆட் பிரைம் தான். அந்த 2 நாட் ஈக்குவல் டு 2ங்கிறது இப்படி சொல்லிடுவான், ஆட் பிரைம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவான். ரைட்? அதனால அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ 2 × 3 போட்டாச்சு, அதான் 6. இதை மறுபடியும் இந்த ஆப்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன வரும் பாருங்க, ஆப்ஷன் ஐ மீன் அந்த கிவன்ல போடுவோம். 6 n = 6. அப்போ 6 - 1. 6 - 1 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் என்ன வரும் நமக்கு? 120. இந்த பக்கம் மாட் என்ன வரும் பாருங்க, மாட் என்ன இருக்கும்? 6 இருக்கும். கரெக்டா? இந்த இங்கே -1 தானே இருக்கும். அப்போ -1 இந்த சைடு போகும்போது என்னவா மாறிடும்? +1. அதாவது 121. 121 6 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணாது இல்லையா? ஸோ டிவைட் பண்ணாது. அப்போ டிவைட் பண்ணாதுன்னா திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ எலிமினேட்டட். நீ எக்ஸாக்டாலாம் பார்க்க வேணாம். 121 வந்து என்ன நம்பர்? ஆட் நம்பர். 6 வந்து ஈவன் நம்பர். எந்த ஆட் நம்பருமே 6 டிவைட் பண்ணாது. கரெக்டாக நான் சொல்றது? எந்த ஆட் நம்பருமே 6 டிவைட் பண்ணாது. கரெக்டா? அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாருங்க, தேர்ட் ஆப்ஷன். n = p க்கு வாரம் கொடுத்துருக்காங்களா? நான் வரிசையா பிரைம் நம்பர் எடுக்கிறேன், வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2ங்கிற பிரைம் நம்பர், கேக்கு மட்டும் 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா கே 1 போட முடியாதனால. செகண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் 2 பிரைம் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஆப்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா சார்? இது என்ன பெரிய நம்பரா வருமே சார் ஃபேக்டோரியல்ல? என்ன வரும்? 2 × 3 × 5 எவ்வளவு வருது? 30 வருதா? சரி, நாங்க எங்க அப்ப 30னா அப்ப n வந்து 30. அப்ப n - 1 என்ன வரும்? 29 ஃபேக்டோரியல் வருமா? 29 ஃபேக்டோரியல் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது யாருக்குமே இல்லையா? அது அவ்வளவு பெரிய நம்பர். ரைட்? அப்படி நீங்க போவேனா, மறுபடியும் பாருங்க, 29 ஃபேக்டோரியல் ஆடா ஈவனா? 29 ஃபேக்டோரியல் ஆடா ஈவன் சார். 0ன்னு முடியும் சார். அதனாலயா இன்னும் ஈவன் சார். 0ன்னு முடியும் சார். 0 ஏன் முடியும்? 0 ஏன் முடியணும்?
சார் ஏன்னா 2 மல்டிபிளா தான் இருக்கும் சார் சார் ப்ராடக்ட் 2 into 5 வரும் சார். வெரி குட், அதுதான் 5 வேணும். into 2 வந்துடும் சார். நீங்க பாருங்களேன், 2 ஃபேக்டோரியல் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்கு என்ன வந்துரும், இன்ட்டு 2 வந்துருமா? நல்லா பாருங்க, 1 ஃபேக்டோரியல் மட்டும்தான் 1, ஐ மீன் ஆட் நம்பர். 2 ஃபேக்டோரியல் இருந்து பின்னாடி இருக்க எல்லாமே ஈவன் நம்பர், கரெக்டா? அப்போ n ஃபேக்டோரியல் இஸ் ஈவன் ஃபார் n greater than 1, கரெக்டா? அப்படி வச்சுக்கலாமா? அப்போ இது ஈவன் நம்பர். நீங்க இந்த பெரிய நம்பரா இருக்கே, இதுக்கெல்லாம் நான் எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்க கூடாது. இது ஈவன் நம்பர், ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போதைக்கு ஈவன் நம்பர் இருக்கு. அப்போ இந்த -1 இந்த சைடு கொண்டு வரேன். ஆக்சுவலாக a - b இந்த ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா ஈவன் பிளஸ் ஆட் நம்பர் என்னவா மாறிடும், ஆட் நம்பர் ஆயிரும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்கு, 30 இருக்கு. ஒரு ஆட் நம்பரை 30 டிவைட் பண்ணாது. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ எலிமினேட்டட். அப்போ இதை யோசிக்கவே வேணாம், டக்குன்னு என்ன பண்ணிடலாம், டிக் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ. Professor Suresh Maths classes. TRBCSI are NetSet Maths coaching. For admission, contact 883-803-7215.